நிதிநிலை அறிக்கை பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதிட்டு நம்முடைய நிதியமைச்சர் நக்குங்க இனிக்குங்கிற மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரவிலே விவசாய கூலிகள் வீட்டுக்கு போனார். அவங்களோட அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி படுத்தாங்களோ, பாயில படுத்தாங்களோ தரையில படுத்தாங்களோ அப்படியே படுத்து பார்த்துட்டு வராரு. நாம் தான் இவ்வளவு நாள் ஆண்டிருக்கிறோம், இதற்கு ஒரு விடிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலை. கிராமங்கள்ல ஒரு வயசான ஆயா கூட ஒரு சின்ன கூடையில மண்ணை கொண்டு போய் கொட்டா இன்னைக்கு 300 ரூபாய் கிடைக்குது. அந்த மாமியாரு இதுக்கு முன்னால மருமக இது செத்து கூட தொலைலையே அப்படின்னு சொன்ன மருமக மாமியார் வீட்டுக்கு 300 ரூபாய் கொண்டு வரும்போது, அத்தை வாங்க உங்களுக்காக தான் மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கேன்னு அன்போட பரிமாறக்கூடிய திட்டத்தை உருவாக்கிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். மாமியார் மருமகள் சண்டையை நாங்கள் தீர்த்து வச்சிருக்கிறோம். S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நிதிநிலை அறிக்கை அதனுடைய சாதக பாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவரும் பொருளாதார ஆர்வலருமான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 8வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை. நேரு பிரதமராக வந்த பொழுது R.K. சண்முகம் செட்டியாருடைய நிதிநிலை அறிக்கை எப்படி தெற்காசியா முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்பட்டதோ அதே போல இது இருக்குங்கிற பொருளாதார ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. எதிர்கட்சி நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது பீகாருக்கான பட்ஜெட், பீகார் தேர்தலை மனசில் வைத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளை கருத்தில் கொண்டு 3 லட்சமாக கிசான் கிரெடிட் கார்டை 5 லட்சமாக உயர்த்தப்படும். 7.7 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையும். 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திட்டம். பருப்பு உற்பத்தியில் நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்கள மேம்படுத்துகிற வகையில் இது கொண்டு வடிவமைக்கப்படும். புதிய பொருளாதார கொள்கை நீங்கள் எப்படி 91 இப்போ நீங்கள் எப்படி பேசுனீங்களோ இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது புதிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வருமான வரி விஷயத்தில் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா வரி இல்லை அப்படிங்கிற விஷயம் பேசியிருக்கு. உங்கள் பார்வையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை வருகின்ற பீகார் மாநில தேர்தலை மனதில் வைத்து தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி சொல்றீங்க? அவங்க நாடு முழுவதும் தானே பட்ஜெட்ல இன்னும் சில மாதங்களில் பீகார் தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருக்கிறது. காரணம், இது ஒரு மைனாரிட்டி மத்திய அரசாங்கத்தை தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். எந்த சந்தேகமும் கிடையாது. வெறும் 240 தான் அவருடைய பிஜேபியினுடைய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 240. தேவை 273. 33 மற்ற கட்சிகளை நம்பி ஆட்சி நடத்துகிற பிரதமர் பீகார் தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். பீகாரில் ஒருவேளை தோல்வியுற்றால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவலம் வரும் என்று நினைக்கிறார். ஒன்று. 2வது, நம்முடைய நிதியமைச்சர் நீங்க சொன்னீங்க சண்முகம் செட்டியார், அந்த பட்ஜெட் தெற்காசியா முழுவதும் பேசப்பட்டது என்றால் தமிழகத்தை சேர்ந்த சண்முகம் செட்டியார் அவர்கள் உலக பொருளாதார நிபுணர் என்று அறியப்பட்டவர். எப்படி மன்மோகன் சிங்கை உலக பொருளாதார நிபுணர் என்று சொல்லுகிறோமோ அந்த அளவிலே அறியப்பட்டவர் சண்முகம் செட்டியார். தமிழகத்தை சேர்ந்தவர். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நீங்க கூட பார்க்கலாம், பில்கேட் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்த நேரத்தில் நீங்க மிகப்பெரிய பணக்காரரா உலக பணக்காரரானதுக்கு காரணம் யாருன்னு கேட்டபோது 26 பேரை சொல்றாரு. அது 24 பேர் தமிழர்களை அடையாளம் காட்டுறாரு. அப்போ 26 பேர்ல 24 பேர் தமிழர்கள் என்று சொன்னால் உலக பணக்காரரை உருவாக்கிய பெருமை தமிழர்களுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு நாதல்லா எடுத்துக்கங்க, சுந்தர் பிச்சை எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய இதுல பதவி பிரமாணத்துல 2 பேரும் ட்ரம்ப்புக்கு பின்னால நிற்கிறாங்க தமிழர்கள். யாரு? மயிலாப்பூர்ல வசித்த நம்முடைய சுந்தர் பிச்சை ட்ரம்புக்கு பக்கத்துல நிக்கிறாருன்னா இன்னைக்கு உலகத்துல தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான். கல்வி மட்டும்தான். அந்த கல்வி எப்படி வந்தது தமிழ்நாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் விதைத்த அந்த விதை
இன்றைக்கு ஆலமர விருட்சகமாக இருக்கிறது ஒண்ணு. இப்ப பட்ஜெட்டுக்குள்ள வரும். இது பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதிட்டு நம்முடைய நிதியமைச்சர் நக்குங்க இனிக்குங்கிறாங்க. அதான் இந்த பட்ஜெட். பல முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதி, நீங்களும் பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க, விமர்சனங்களும் அவங்களும் வச்சிருக்காங்க. அவங்களும் நாடு முழுவதும் இருக்கிற நிலைகளை உள்வாங்கி தானே பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. நீங்க 12 லட்சம் வரைக்கும் உச்சவரம்பு வச்சிருக்காங்க வருமான வரி உச்சவரம்பு. ஏங்க 12 லட்சம் சம்பாதிக்கிறவன் யாருங்க? வருஷத்துக்கு 12 லட்சம் நீங்க சம்பாதிக்கிறீங்களா? சார் சம்பாதிக்கிறாரா? நான் சம்பாதிக்கிறேனா? நமக்கெல்லாம் 12 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் இருக்கா? அதெல்லாம் பணக்காரனுக்கான பட்ஜெட்டுங்க. 12 லட்சம் வரைக்கும் வரி தேவையில்லைன்னு சொன்னா யாருக்கான பட்ஜெட் அது? அப்புறம் விவசாயிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க சார். விவசாயி எல்லாமே நான் சொன்ன பாருங்க, சக்கரைன்னு எழுதிட்டு இனிக்கும்னு சொல்றாங்க, பேப்பர்ல எழுதிட்டு இனிக்காது சார். அதுதான் விவசாயிகள். நான் கேட்கிறேன், நீங்க விவசாயிகளுக்கான பட்ஜெட்னு சொல்றாங்கல்ல, இது முழுக்க முழுக்க பணக்காரங்க பட்ஜெட்டவே சொல்றீங்களா? ஏழை எளிய மக்களுடைய கருத்துல எதுவுமே உள்வாங்கியா? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், விவசாயிகளுக்கானதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் இந்த மத்திய அரசாங்கத்தை பார்த்து, ஏன் பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிறேன். கூப்பிடும் தூரத்தில் 3 ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. மழை, வெயில், குளிர் என்று பாராமல் அந்த இறந்து போன மனிதர்கள் எத்தனை பேர்? அவருடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மகன் காரியேற்றி கொண்ட வரலாறு பிஜேபி ஆட்சியினுடைய வரலாறு. எத்தனை பேர் இறந்து போனாங்க? அதுல எண்ணி பாருங்க. இவங்க விவசாயிகள் மேல எங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கு, பட்ஜெட்ல அவங்களுக்கு உண்டான சலுகைகள் அறிவிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, பெரிய நீலி கண்ணீர் அது. உணவு பதப்படுத்துதல் எங்க ஆட்சிக்கு பிரகாரம் நீங்க எத்தனை உணவு பதப்படுத்துதல் திறந்திருக்கீங்கன்னு புள்ளி வரத்தை காட்டுங்க பாப்பா. உங்க ஆட்சியில இன்னொன்னு நடந்ததுங்களா? உணவு பதப்படுத்துதல், உணவு சேமிப்பு கிடங்குல இருந்த உணவுகள் எத்தனை விதமான டன் கணக்கில் வீணா போனது, அதை செய்தித்தாள் எப்பெல்லாம் பிரதிபலிச்சது, அங்க அந்த விஷயத்தையும் நீங்க மனசு வச்சுட்டு பேசுங்க சார். நீங்க கிராமத்துல வாழ்ந்தவர், சாரும் கிராமத்துல தான் வந்திருப்பாரு. கிராமத்துல எப்பவுமே எப்படி தெரியுங்களா, சமைப்பாங்க. 3-4 பேருக்கு அதிகமா சமைச்சு வைப்பாங்க. காரணம், திடீர்னு யாராவது விருந்தாளிகள் வந்து விட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று அழைத்து சாப்பாடு போட்ட பூமி இந்த தமிழக பூமி, இந்த இந்திய பூமி. அந்த கலாச்சாரத்துக்கு சொந்தம்தான் இந்திய மண். அதனால வேஸ்டா போகுதுன்னு 4 பேருக்கு சமைச்சா யாருமே வராம போனா கொட்டிடுமோன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா எங்க ஆட்சியில நீங்க குறிப்பிடுறீங்க பாருங்க, வீணா போச்சுன்னு. இருங்க நான் சொல்றதை கேட்டுக்கங்க. விவசாயத்துல தன்னிறைவு பெற்ற நாடாக மன்மோகன் சிங் ஆட்சியை உருவாக்கணும். வீணா போது 4 பேருக்கு சமைச்சு வச்சான்னு பார்க்க மாட்டாங்க. விருந்தாளி வந்துட்டான்னா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதனால இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக சேமித்து வைத்த பொருள் தான் அது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இப்படிதான் வீணா போடுறதுக்கு பதிலாக நாட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ண எத்தனை நாட்டு மக்களுக்கு விநியோகம் போய் தாங்க சேமிப்புல இருந்தது. உச்ச நீதிமன்றம் சொன்னதை நீங்க சொல்றீங்க. உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தர் வழக்கு தொடுத்தாரு, உணவுப் பொருட்கள் வீணா போது கிடங்குலன்னு சொன்னாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மத்திய அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம் பதில் சொல்லிச்சு. என்ன சொன்னாங்கன்னா, தன்னிறைவு எல்லாருக்கும் போகதான் அங்க வச்சிருக்கோம், சேமிச்சு வச்சிருக்கோம். எப்பவுமே உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்க வேண்டும். அதனால பசுமை புரட்சி யார் கொண்டு வந்தது? நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல, சாஸ்திரி காலத்துல, நரசிம்மராவ் காலத்துல பசுமை புரட்சி கொண்டாந்தோம். இன்னைக்கு இந்தியா வந்தவங்க உணவு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்குன்னா காங்கிரஸ் தான் காரணம். அந்த தன்னிறைவு தான் அந்த உணவு சேமிப்பு கிடங்குல இருந்ததுக்கு காரணம். நான் கனவு கண்ட பசுமை புரட்சியை என்னால எட்ட முடியாத அளவுக்கு தூரத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் சுவாமிநாதன் யார் சொல்றது? எம் எஸ் சுவாமிநாதன் அவர் சொல்லியிருந்தார். நீங்க அவர் ஒரு அதிகாரி, அவரை விட்டுருங்க. அவருடைய பேச்சுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. தன்னிறைவு நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க. எம் எஸ் சாமிநாதன் சொல்றது இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? உணவு பொருள்ல உணவு வீணாகுதுன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்ற அளவுக்கு உணவை சேமித்து வைக்கக்கூடிய அளவுல இந்தியாவினுடைய இது இருந்தது. அவர் கண்ட கனவு, அவர் என்ன வேணாலும் கனவு காணுவாருங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா உணவு இருந்ததா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா இல்லையா? அவ்வளவு உணவு தேக்கி வச்சிருக்கீங்க, ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? மன்மோகன் சிங் சொன்னார், ஏழைகளுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறதா. காரணம் என்னன்னா, சேமிப்பு என்பது இந்தியாவினுடைய கலாச்சாரம். உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டது. அமெரிக்க அதிபர் ஒபாமா ரகுராம் ராஜனை கேட்கிறார். அவர் ரிசர்வ் வங்கி கவர்னர்.
அமெரிக்காவுக்கு போகும்போது கேட்கிறாரு, நீங்க எப்படிங்க நான் 3% மேல நான் போராடி பார்த்துட்டேன், ஜிடிபி கொண்டாட முடியல, நீங்க எப்படி 9% ஜிடிபி? எங்க நாட்டுல ஒரு மந்திரவாதி மன்மோகன் சிங் இருக்காரு, கேளுங்க. என்ன காரணம் தெரியுங்களா? நேரு சொன்னார் முதல் பிரதமர் ஆகும்போது, நான் விவசாயத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். காந்தி சொன்னாரு, இந்திய நாடினுடைய முதுகெலும்பு கிராமத்திலே இருக்கிற விவசாயினுடைய முதுகெலும்பு, விவசாயம் தான் இந்திய நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னவர் காந்தி. சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி. அந்த விவசாயத்தை வச்சுதான் நம்ம பட்ஜெட்டே தாக்கல் பண்றோம். இப்பெல்லாம் பிப்ரவரி 1ஆம் தேதி பண்றாங்க, அப்ப பண்ண மாட்டோம் நம்ம. இந்த தை முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சேன்னா அறுவடை எல்லாம் வந்த உடனே அதை வச்சுதான் பட்ஜெட் போடுவோம். விவசாயத்தை நம்பி பட்ஜெட் போடுற நாடு. அதனால விவசாயத்துல சுவாமிநாதன் கண்ட கனவு எல்லாம், சாமிநாதெல்லாம் கனவு, நீங்க ஒரு கனவு காணுங்க, அதெல்லாம் நிறைவேற்ற முடியும். எல்லாருடைய கனவையும் நிறைவேற்றிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? உணவுப் பொருள் தன்னிறைவை நாங்க உண்டாக்கணும், ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகள் ரோட்ல உட்கார்ந்து போராடுற நிலைமையை நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. அவங்களை என்னன்னு கூட நீங்க கேட்கல, ஆனா கொல்றீங்க கார் ஏத்தி. அதுதான் இன்னைக்கு விவசாய நிலம். நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயிகளுக்கு அதை பண்ண இதை பண்ண ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் காகிதத்துல தான் இருக்கும், வெளியில எதுவுமே வராது. மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மன்மோகன் சிங் உடைய திட்டத்துல முக்கியமான திட்டம். நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்துல பிஜேபி ஆளுற மாநிலத்துல கிராமப்புறங்களை பேரூராட்சி பகுதியை நகராட்சி பகுதியை இணைக்கிறப்ப மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் போராட்டம் பண்றது நாடு முழுவதும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புறத்தை பேரூராட்சி பகுதியோட நகராட்சி பகுதியோட இணைக்கிறப்ப பொதுமக்கள்லாம் இறங்கி போராடுறாங்க. என்னன்னா மன்மோகன் சிங் ஆட்சி அவர் கொண்டு வந்த திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நீங்க நகர்பகுதியில் இணைச்சிங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரம் பாதிச்சு 100 நாள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இறங்கி போராடுறாங்க. அவர்களுக்கு ஆதரவா இது வரைக்கும் காங்கிரஸ் ஏதாவது சொல்லியிருக்கா? ஏன்னா மற்ற மாநிலத்துல ஆதரவு இருக்கு, இங்க அது போல இருக்குதா? அதாவதுங்க, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஆமா, அதை கொண்டு வந்த காரணமே இந்தியால 40% மேல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதுலயும் விவசாய கூலிகள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரவிலே விவசாய கூலிகள் வீட்டுக்கு போனார். இரவுல அவங்களோட அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டுட்டு, அவங்க எப்படி படுத்தாங்களோ, பாயில படுத்தாங்களோ தரையில படுத்தாங்களோ அப்படியே படுத்து பார்த்துட்டு வராரு. வந்துட்டு மன்மோகன் சிங்கையும் அவங்க மதரையும் அன்னை சோனியா காந்தி ஒன்னா உட்கார வைக்கிறார். நான் போய் கிராமத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகள் கூலிகள் வீடுகளிலே போய் இரவிலே இருந்து அவர்கள் உண்ணும் உணவை சாப்பிட்டேன். சில பேர் சாப்பிட முடியாமல் கூட இருக்கிறார்கள். நாம் தான் இவ்வளவு நாள் ஆண்டிருக்கிறோம், இதற்கு ஒரு விடிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகாத்மா காந்தி ஊரக வேலை. அதனால் அந்த 40% விவசாய கூலிகள்ல 25% விவசாயிகள் கூலிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேல அந்த கூலி கிடைக்குது. ஒரு விவசாய கூலிக்கு ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாளைக்கு கூலி கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஒரு வயசான ஆயா கூட ஒரு சின்ன கூடையில மண்ணை கொண்டு போய் கொட்டினா இன்னைக்கு 300 ரூபாய் கிடைக்குது. அந்த மாமியாரு இதுக்கு முன்னால மருமக இது செத்து கூட தொலைலையே அப்படின்னு சொன்ன மருமக மாமியார் வீட்டுக்கு 300 ரூபாய் கொண்டு வரும்போது, அத்தை வாங்க உங்களுக்காக தான் மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கேன்னு அன்போட பரிமாறக்கூடிய திட்டத்தை உருவாக்கிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். மாமியார் மருமகள் சண்டையை நாங்கள் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த 25% பேரை மேல கொண்டு வந்த அருமையான திட்டம். நகர்ப்புறங்களில் அந்த திட்டம் பாதிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது ஏழை கூலி விவசாயிகளை மேம்படுத்துகிற திட்டம். 25% பேரை மேல கொண்டு வந்தா இன்னைக்கு உலக புள்ளியியல் வரலாற்று துறை என்ன சொல்லுதுன்னா, உலக வரலாற்று புள்ளியியல் துறை 40% மேல் வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியாவில் போயிட்டாங்கன்னா இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் அதுதான். இந்த பட்ஜெட்டோட அவலத்துல அந்த 25% பேரை நாங்க மேல கொண்டு வந்தோமே, அந்த தூக்கத்துக்கு ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுங்க, எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, செயல்ல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்னொரு விஷயம், வரவு எங்க இருந்து வருமானம் வருதுன்னு அவங்க சொல்லவே இல்லை, செலவு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. எங்க வரவே சட்டியில இருந்தா தானே அங்க அகைப்பையில வரும், சட்டியில கூழ் இருந்தாதான் அகப்பையில எடுக்க முடியும். அங்க கூழே இல்ல, வெறும் கரண்டியை போட்டு எடுக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாம பட்ஜெட்டை போட்டு வரவு இல்லாத செலவின பட்ஜெட்டுகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஒதுப்பதற்கான நிதி ஆதாரம் அவங்க கிட்ட இல்ல.
அதாவது மாமியார் மருமக சண்டையை தீர்த்து வச்சிருக்கோம் சொல்றீங்க. அந்த திட்டத்தை வந்து வளர்ச்சிங்கிற பேர்ல வந்து அது நிறுத்துற பொழுது மக்கள் வந்து இறங்கி போராடுறாங்க. அதுல வந்து காங்கிரஸ் என்ன அதாவதுங்க இல்ல இது வந்து கூட்டணி திரும்பத்தில் எனக்கு ஏதோ மக்கள் இறங்கி போராடுறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு முழுவதும் ஏங்க எங்கேயோ ஒண்ணு பாருங்க, எல்லா திட்டங்களுக்கும் ஆதரவு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல எல்லா போராட்டங்களும் நடத்த முடியும். எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கு. இந்த அதிகாரம் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் மாநில யார் எதிர்த்தாலும் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? சர்வாதிகாரம் கிடையாதுங்க. அதனால போராட்டம் சில பேருக்கு அது என்ன சொன்னாங்க, இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயம் வந்து எங்களுக்கு கூலி கிடைக்கலன்னு சொன்ன இது கூட இருக்கு இன்னைக்கு. அதுக்காக ஒரு 4 பேர் பாதிக்கிறாங்கன்றதுக்காக 4000 பேர் பாதிப்பதை தடுத்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். அதுதான் ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நடத்துவதற்கான அறிகுறி. இந்த பட்ஜெட்டுடைய சாதக பாதகம் என்னென்ன கொஞ்சம் வந்து தெளிவா இந்த பட்ஜெட்ல சாதகமே இல்லை, முழுமையான பாதகம். இது யாருக்கான பட்ஜெட்? நான் முழுமையாக படித்து பார்த்தேன். யாருக்கான பட்ஜெட்டாகவும் இது தெரியவில்லை. இந்த நாட்டுக்கான பட்ஜெட்டா இல்லை. இந்த நாட்டுல ஏழை எளியக்கான மக்களா இல்லை. ஆனா வெறும் 10% இல்லை, 10%த்திற்கும் கீழே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டை இவர்கள் எடுத்திருக்கார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா பணக்காரர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் தான் இது. ஆகவே இதுல சாதக பாதகம் ஏழைகளுக்கு சாதகமாக இல்லை, பணக்காரர்களுக்கு சாதகமான பட்ஜெட். அதுதான் 12 லட்சம் ரூபாய் வரி இது பண்ண இருக்கிறது. பணக்காரர்களுக்கான பட்ஜெட் என்பதற்கான ஒரே அளவுகோல் அதுதான். நன்றி சார். வணக்கம். நன்றி.